2024 மே மாதத்தோட கடைசி பகுதி எண்டிங் பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ ஜூன் மாதத்தோட 1 பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசியில் பயிற்சி அடைந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, செவ்வாய் பயிற்சினா என்ன, செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி முயற்சிகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தைரியம், வீரியம், வெற்றிக்கான அதிபதி தான் செவ்வாய். உடல் வலிமை அதிகம் உடையது அமைப்பு கொண்டது செவ்வாய். ஒருத்தருக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, வலிமை உடையவராக இருக்காரு அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம், மனோ தைரியம் இருக்குன்னா செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்கார், நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதுலேயும் ரொம்ப வேகமாக போகிறாரு, ரொம்ப வேகமான செயல்பாடு இருக்குது, அதுலேயும் விவேகமாக புத்திசாலித்தனமாக செயல்படுறாரு அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ செவ்வாயோட அனுக்கிரகம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும், அவரோட பெற்ற ஸ்தான பலம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, அப்படி வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் பார்த்திங்கன்னா சகோதரருக்கு காரகர், சகோதர சகோதரிகளுக்கு செவ்வாய் தான் காரகர். தனக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ செவ்வாயை வச்சு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்கும், கூட பிறந்த உறவுகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் என்பவர் ஆளுமை திறன் உடையவர், எதையும் ரொம்ப ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க. எல்லா ஒரு நிர்வாகத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் உடையவர்கள் தான் ஒரு நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இரக்க குணமும் இருக்கும், ஒரு கண்டிப்புடன் கூடிய நிர்வாக ஆளுமை திறன் உடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அது வேறு என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஆமாம் ஒரு பூமி வாங்கணும், ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு வீட்டை கட்ட முடியும். அதே நேரத்தில் பூமி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய நிலமலம் வச்சுருக்கவங்களாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நிறைய இருக்கும். ஆமாம், விவசாய நிலம் வச்சுருக்கவங்க, அதே போல் கட்டுமான தொழில் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறது, ஒரு கட்டடத்தை கட்டி விற்கிறது, அதே நேரத்தில் கட்டடம் சார்ந்த உபகரணங்களை விற்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் செய்கிறவங்க எல்லாமே செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, தீப்பொறி பறக்க வேலை பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் தொழில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் வெல்டிங் ஒர்க் செய்கிறவங்க, இந்த மாதிரி கடுமையான தீப்பொறி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம செவ்வாயோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்களாம் அதில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரகங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் சார்ந்த விஷயத்தில் செவ்வாய் என்ன ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இரத்தத்துக்கு காரகர், இரத்தத்தின் தன்மைக்கு காரகர் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்டம், உடல் வலிமை, தசை நார்களோட வலிமை, உடலில் இருக்கக்கூடிய வலிமை, சதை பிடிப்பு, நல்லா வலிமை தரக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ இரத்த ஓட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயமுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு தாம்பத்திய உறவிற்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செவ்வாய் நல்லா இருக்கணுங்க. செவ்வாய் காரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு குழந்தை பேர் அப்படிங்கிறத ஒரு ஆண் அடைய முடியும். அந்த மாதிரி செவ்வாய் என்பதும் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தவராக இருக்கார். குழந்தை பேருக்கு, அதாவது வீரியத்திற்கு காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த அளவுக்கு உங்களோட ஜாதகத்தில் இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பேரும் தைரியமும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு நிற்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப காரகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் தான்.
ஒருத்தருக்கு சொத்து பத்து சேரணும், அதே நேரத்தில் நிலம்பலம் சேரணும், அடுத்து தொழிலில் ஜெயிக்கணும். எடுத்துக்கொண்ட தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவராக அவர் இருக்கணும். செவ்வாய் ஒரு நல்ல பலத்தில் இருக்கணும், இல்லது செவ்வாய் புத்தி நடக்கணும், செவ்வாய் திசை நடக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஜெயிக்க முடியும். எதிரியை ஜெயிக்கணும்னா கூட செவ்வாய் வலுப்படணும். அப்போ அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று அருள் புரிய போகிறாரு. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதற்கு செவ்வாய் அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்து என்னென்ன பலாபலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் தெளிவான விளக்கங்களுடன் உங்களுக்கு பார்க்க போகிறோம். உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கிறார். ஒரு ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் தன்னோட ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்குது அப்படின்னா 100% நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் ரிஷபராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே குரு பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குரு பகவானை பொறுத்த வகையில் பார்த்தோம்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்காரகன், அப்போ நல்ல வருமானத்தை தரக்கூடியவர், சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடியவர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு காரகராக இருக்கக்கூடியவர், குழந்தைகளோட தன்மைகள் உடையவர். அதே போல் இப்படிப்பட்டவர் உங்களோட கிரகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியிலேருந்து 2ஆம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து 3 குடைய 4 குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்தை தருது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சுக்கிரனை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களோட எண்ணம் சொல் செயல் அனைத்தும் உங்களோட வீடு வண்டி வாகன வசதிகளை அதிகரித்துக்க வேண்டிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்களோட சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கும், செயலில் ஒரு திடம் இருக்கும், ஆமாம் தன்னம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்புகளோட இந்த மாதம் உங்களுக்கு தொடங்குது. அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னே சொல்லணும். ஆனால் கடந்த காலங்களில் நடக்காத விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு சூரியன் இணைவு பெற்று சிவராஜ யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த யோக அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் நமக்கு நடக்காத விஷயங்கள், முயற்சி செஞ்சு எடுபடாத ஒரு விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எவ்விதமான பலன்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க, 2ஆம் அதிபதி ராசியிலேயே லக்னத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் என்ன ஓட்டத்திற்கு ஏற்றார் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம், கமிஷன் சார்ந்த வருமானங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பேச்சுவார்த்தையின் மூலமாக நல்ல புத்திசாலித்தனமாக திறமையான பேச்சாற்றலால் உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து 4 குடையவர் சூரியன் பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கிறதுனால அப்போ தடைப்பட்ட வீடு கட்டி பாதியில் நிற்கிறத வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட தாயோட உடல் நலம் சீராகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் சொத்து பத்துக்கள் அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே நேரத்தில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்திலே 2ஆம் இடத்திலே அமர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. அவரே உங்களுக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலேயே இருந்து 5ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்,
குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் உங்களோட பேச்சை கேட்பாங்க. அதே நேரத்தில் குழந்தைகளோட கல்வி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா இதுவரையும் படிக்காத குழந்தைகள் இனி கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பூர்வீக சொத்து பத்துக்கள் நிகழக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், நீண்ட நாள் தொழில் வேலையில் ஒரு செஞ்சோம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரம் உங்களோட புத்திசாலித்தனத்தால் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே நேரத்தில் கன்சல்டிங் பண்ணுறவங்க, தகவல் தொடர்புத்துறை சார்ந்து இருக்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது அவங்களோட பேச்சாற்றலால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ 3 குடையவன் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 2ஆம், அதாவது உங்களுக்கு வெளியிலிருந்து நல்ல ஆதரவு கிடைக்க போகுது. உங்களுக்கு பழக்கமில்லாத திடீர் பழக்க வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வெளியூர் ஒப்பந்தம், அதே நேரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அப்போ சனி பகவானால் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நேரடியாக சனி பார்த்தீங்கன்னா உங்களோட 4ஆம் இடத்தை பார்த்து கெடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த கெடு பலன்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களோட சிவராஜ யோகத்தால் உங்களுக்கு நற்பலன்களாக மாறுது அப்படின்னே சொல்லணும். உங்களோட 6 குடையவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்போ 6 குடையவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, உங்களை எதிரியாக நினைச்சவங்க, உங்களோட எதிரியாக பாவிச்சவங்க, ஆமாம் இந்த மாதிரி உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அதே நேரத்தில் உங்களுக்கு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசை போட்டு வருத்திக்கிட்டு இருந்தது இல்லையா, மனசங்கடம், கடனால பார்த்தீங்கன்னா சிரமம், தொல்லைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவம், உங்கள் உடலுக்கு வயதுக்கேற்றாற் போல உங்கள் உடலில் இருந்து வந்த சிறு சிறு குறைபாடுகள், சங்கடங்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை பெற்று உடலை சீர் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 6 குடையவன் 8 மறைகிறதுனால அப்போ மறைந்தவன் மறைந்தாலே பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் தான் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ நமக்கு கெடுபலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகி நிற்கிது அப்படின்னே சொல்லணும். அடுத்து திருமணம், நீண்ட நாட்களாக திருமண தடை இருந்தது. ஏன்னா சனியோட பார்வை, அங்கே சனி பகவானோட பார்வையால் பார்த்தீங்கன்னா திருமண தடை ஏற்பட்டிருந்தது இல்லையா, அந்த தடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த தடைகள் நீங்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே நேரத்தில் குரு பகவான் தன்னோட பார்வையான குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் குரு பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்களோட 7ஆம் இடமான கடத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ திருமணம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்தா, யாருக்கு தடைப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்களோட ஜீவசாதகத்தில் இதுவரையும் நீண்ட நாளாக வரன் பார்த்தேன், வரன் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அப்போ சுபகாரியங்களை நீங்கள் நடத்த வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில், நீண்ட நாளாக தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் பணம் இல்லை, பணம் இருக்கிறவரோட சேர்ந்து ஒரு தொழிலை செய்யணும், எனக்கு தொழில் செய்ய தெரியும் ஆனால் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி தொழில் பார்ட்னர் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதற்கான தொழில் பார்ட்னர் கிடைப்பாங்க. நல்ல தொழிலை அமைச்சு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ள கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் 8 குடையவர் பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர் அதிர்ஷ்டம், குடும்பத்தில் ஏற்கனவே உங்களுக்கு இருந்து வந்த சொத்து தகராறுகள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க பம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனிதனோட
தொடர்பான பெரிய மனிதர்களோட வழிகாட்டுதலால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகியிருக்குது. 9 குடையவர் சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ பாக்கியாதிபதி பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கிறார். அப்போ அப்பாவுடைய சொத்து 10, அப்பா மூலமான உதவிகள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்பா சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா குருவும் அங்கே பார்க்குறார். அப்போ உங்களோட ராசியிலேருந்து உங்களோட ராசியிலேருந்து 9ஆவது இடத்தை குரு பார்க்கறதுனால அப்போ என்ன நடக்கும்னா, அப்பா வகையில் பிரிஞ்சு போனவங்க அப்பா சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று சேருவீங்க. அப்பா வகையில் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்துக்கெல்லாம் பூர்வீக அமைப்புகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போ 9 குடையவரை 10ல் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த இடத்துல உங்களுக்கு செயல்படுது. அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 9 குடையவர் 10ல் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக தொழில் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். உங்களோட நல்ல ஒரு தசாபுத்தி அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தி செய்யக்கூடிய அமைப்பும், உங்களுக்கு தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும், வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டம் கோச்சார பலன்களில் நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அவரோட சேர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் என்ன மாதிரி அமைப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான விஷயங்களை தான் ஏற்படுத்தி தராங்க. என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தி தராங்கன்னா, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் ஜாப்பில் இருக்கிறவங்க, வெளிநாடு தொடர்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறவங்களாம் அந்த காலகட்டத்தில் போய் செட்டில் ஆகிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் தொழில் பல மடங்கு லாபம் பெறும். தொழில் சார்ந்த விஷயங்கள் அது பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த தொழில்கள், உணவு சார்ந்த தொழில்கள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஜாப்பு, ஏற்றுமதி இறக்குமதி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட பேச்சின் மூலமாக வருமானம் தரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கமிஷன் தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான தொழில்களாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுது அப்படின்னே சொல்லணும். அப்போ ஒரு நல்ல விஷயம் 12 குடையவர் 12லே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் இது உங்களுக்கு. அப்போ வெளிநாடு போக வேண்டியது அப்படிங்கிறது ஒரு நல்ல வெளிநாடு போகணும். அதே போல் பார்த்தீங்கன்னா சகோதரர் ஒற்றுமை, சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தடைப்பட்ட வீடை நீங்கள் கட்டலாம், கட்டி பாதியில் இருக்க ஒரு வீட்டை கட்டலாம். அதே போல் வாகனங்கள் வாங்கலாம். குடும்பத்தில் தேவையான சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள் சார்ந்த குடும்பத்தில் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை, அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை, அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு குடும்பத்தில் பலப்படக்கூடிய ஒரு தன்மை, தரப்பனாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரோஹி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரோஹி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூர் போகலாம். அதே நேரத்தில் தொழில் மூலமாக இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுது. புது மனிதர்களோட சந்திப்புகள் உங்களுக்கு நிகழப்போகுது. புது புது ஒப்பந்தங்கள் செய்ய போகிறீங்க. அதே போல் சிறு பயணத்தால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர் வழிகாட்டுதல் அப்படிங்கிறதும் இருக்குது. அடுத்து மிருகசீடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வருது. அப்போ குடும்பத்தில் ஒருத்தரை சேர்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் கூட்டு தொழில்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் விடுபட்ட விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போனதோ நல்ல விஷயங்கள் அவை அனைத்தும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. வெளிநாடு போகலாம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லணும். நல்ல வலிமை பெற்றிருக்கு. மறைமுக தொழில்கள் செய்கிறவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் உங்களுடைய ஜியோ சாதகத்தில் எப்படி இருக்குது, தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு துல்லியமான பலன் தசாபுத்தி அமைப்பு இருக்குது ஜியோ சாதகத்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க
கீழே டிஸ்பிளேயில் தரக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் கால் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்று போட்டு உங்களோட ஜீவசாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக ஏற்பட்டிருக்கு. முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையில் உங்களிடம் இருந்து விடை பெறுறது பார்த்தீங்கன்னா, வாழ்க வளமுடன் ஜோதிடர் உருஞ்சுந்தர வடிவே. வாழ்க வளமுடன்.